வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமானே யோசிக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. அதிகமா யோசிப்பீங்க. ஆனா நீங்க எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட மாட்டீங்க. அதிகமா யோசிச்சு யோசிச்சு உங்களுக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்களை கூட நீங்க தவற விட்டுருப்பீங்க. இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உண்டாக்கியிருக்கும். ஏன் நமக்கு இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே அதுக்கும் ஒரு யோசனை உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அது உங்களுடைய குணம்தான், இல்லைன்னு நான் கூறல. ஆனா அந்த யோசனை தாங்க சில நேரங்கள்ல உங்களுடைய பலமாக இருந்தாலும் பல நேரங்கள்ல அது உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளை இழக்க வச்சு கொண்டே இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய நிலைமையில தான் இறுதி வரைக்கும் உங்களால இருக்க முடியும். நீங்க அதிகமா யோசிக்காம ஏதாவது ஒரு செயல்களோ வாய்ப்புகளோ வந்துச்சு அப்படின்னா உங்களால அதை பண்ண முடியும், பண்ண முடியாது, அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல போயிட போறாங்க. அதனால அது ஒரு நபரை வைத்து நீங்க எப்படியாவது அந்த ஒரு செயலை நீங்க பண்ணுங்க. உங்க மீது நீங்க நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு எல்லா விதமான செயல்களையும் நீங்க இறங்கி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். அதனால நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வச்சு மட்டும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. நீங்க தவறவிட்ட முக்கியமான 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயமா இருப்பது, நேரத்துல எடுத்திருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதை நீங்க நேரத்துல எடுக்காம விட்டுருப்பீங்க. முன்காலத்தில் விளையாட்டுத்தனமான புத்தியில நீங்க இருந்ததுனால அந்த விஷயங்களை நீங்க அவ்வளோ ஆர்வமா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க எடுத்திருக்க வேண்டிய அந்த நல்ல வாய்ப்பு இருக்குல்லவா, அதை பத்தி நீங்க அதிகமா யோசித்து இது சரியா என்று தாமதித்தா அது மற்றவங்களுக்கு நிச்சயமா போயிடும். எனவே இதுக்கப்புறமா நீங்க அப்படி யோசிக்காதீங்க. இனிமேலும் யோசிக்காம உங்களுடைய முடிவுகளை நீங்க உடனடியா எடுத்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா கொண்டு போகுங்க. இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு பொருத்தமான ஒரு உறவா இருக்கும். சந்தேக சந்தேகத்தாலும் தயக்கத்தாலும் அந்த ஒரு நபரை நீங்களே தள்ளி விட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு நபரா இருந்திருப்பார். ஆனா சில விஷயங்கள்ல உங்களுக்கு அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாத ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா அவங்கள நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி இருப்பீங்க. போலியான நபர்களை உங்க கூட நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு இப்போது தெரியாது. போக போகத்தான் அதனை பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனால இதை பத்தி நீங்க வருத்தம் அடையவும் வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு வேலையில ஒரு முன்னேற்றம் என்னால முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை பின்னால தள்ளி கொண்டே இருக்குங்க. ஆனா அந்த ஒரு தொழிலையோ அந்த ஒரு வேலையோ நீங்க இறங்கி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அதை நம்மளால பண்ண முடியுமா, நம்மளால நிலையா அதுல இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒரு பயமோ உங்களை நிச்சயமா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை தள்ளி கொண்டே இருக்குங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறாம இருக்கும். நான்காவது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய மன அமைதி. எப்போதும் யோசிச்சு கொண்டே இருப்பதனால நீங்க அமைதியாவே இருக்க முடியாம போய்கொண்டே இருக்குங்க. இரவு நேரங்களில் தூக்கம் கூட வராது. ஏன் அப்படின்னு நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதனால தூக்கம் வராம இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். நீங்களே உங்களை டவுட் பண்ணி கொண்டிருந்த சில விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில பல தவறுகளை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் மீது நீங்க எப்போதுமே டவுட் பண்ணக்கூடாது. உங்களை நீங்க நம்பி எல்லா விதமான விஷயங்களும் இறங்கி பாருங்க. அது உங்களால பண்ண முடியும், பண்ண முடியாது, அது ரெண்டாவது விஷயம். முக்கியமா உங்களை நம்பி நீங்க இறங்கும் போது அடுத்த ஒரு விஷயத்துல உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனாலதான் நீங்க உங்களை நம்பாம இருக்கக்கூடாது. உங்களை நம்பி நீங்க இறங்கி மட்டும் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நீங்க சந்தேகிக்காம ஒரு முடிவை நீங்க முழுமையாக செய்ய முடியாம இருப்பீங்க. அப்படி நீங்க செய்ய முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மற்றவங்களை நீங்க சந்தேகிக்கிறது. மற்றவங்களை நீங்க சந்தேகிச்சு அவங்கள நீங்க நம்பாம இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முடிவுகளை உங்களால எடுக்க முடியாமலே போய் கொண்டு இருக்குங்க. அதனால பாதியில நிற்கக்கூடிய நிலை கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி பாதியில நிற்கக்கூடிய நிலை உங்களுக்குள்ள அதிகமாகி நீங்க செஞ்ச முயற்சிகள் பலன் தராமலே போயிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் இருக்குங்க. சின்ன விஷயத்தை கூட பெரிய பிரச்சனையா உங்களுடைய மனசு நிச்சயமா மாத்திருக்கும். அதற்கு காரணம் நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா அது பெரிய பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா உருவாக்கியிருக்கும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அதை பலமுறை நீங்க நினைச்சு அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு உங்களை நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஆனா நீங்க மற்றவங்கள பத்தி யோசிக்காம உங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிச்சு நீங்க இந்த ஒரு முடிவை நீங்க இறங்கி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அந்த மாதிரி யோசனைகள் உங்களுக்குள்ள வராம இருக்கும். இதுவும் ஒரு தொழில் தான் அப்படின்னு உங்களுக்குள்ள உணர ஆரம்பிச்சிருக்கும். எனவே நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி நீங்க யோசிக்காம உங்க மீது நீங்க நம்பிக்கை வச்சு இறங்கி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.
மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க எப்பொழுது நினைக்க ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்துட்டீங்க. எனவே முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள பத்தி நினைக்காம உங்களை பத்தி நீங்க நினைங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களை பத்தி நீங்க நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா கிடைக்குங்க. இதற்கெல்லாம் காரணமா இருப்பது என்ன தெரியுமா? அதிகமா நீங்க சென்சிட்டிவான மனசு உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுடைய வழக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்கள் மேல் குறைந்த நம்பிக்கையை நீங்க வைப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கியும் கொடுக்குங்க. இதெல்லாம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையா உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதிகமா யோசிக்கிறதாலேயே அது உங்களை மனதளவுல சோர்வடையவும் வச்சிருக்கோங்க. ஆனா அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு முடிவை கூட உங்களால பல மணி நேரம் யோசிச்சு தான் எடுக்க முடியும். அப்படி பல மணி நேரம் யோசிச்சு உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது. 2 3 முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். இதனால அது உங்களை சோர்வடைய செஞ்சு கொண்டே இருக்குங்க. உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள், மற்றவங்களுடைய எண்ணங்கள், நடந்த விஷயங்கள், இவையெல்லாம் உங்களை பாதிச்சு கொண்டே இருக்குங்க. அதுல நீங்க யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. நடந்தவையெல்லாம் நீங்க நடந்துருச்சுன்னு விட்டுவிட மாட்டீங்க. அது ஏன் நடந்தது, எப்படி நடக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பையும் நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. அதை மாற்ற முடியாத ஒரு நிலைமையில இருந்ததால தான் அந்த ஒரு மன வலி இன்னமும் மேலும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. யாரிடமும் சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க கூறியே ஆகணும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும் என்பதை பத்தி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது வந்து கூடும். இதுவரைக்கும் நீங்க யோசித்துக் கொண்டிருந்த யோசனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவானது பிறந்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்குங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதிபதி உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு நேர்மை கொடுத்திருப்பாருங்க. நேர்மை கொடுத்து நல்ல ஒரு முடிவுகளை உங்களுக்குள்ள எடுக்க வைப்பாங்க. எடுக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை இதை நோக்கி போகணும் என்பதை உங்களுக்கு புரியவும் வைப்பாங்க. எது சரி எது தவறு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா புரிய வைப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இனிமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளேயே நிச்சயமா கிடைக்கும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை பத்து போங்க. இதை பற்றி நீங்க யோசிக்காம முடிவெடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இந்த ஒரு தெளிவின் மூலம் ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்குள்ள மெதுவா நிறைவேற ஆரம்பிக்கும். அந்த நீண்ட நாள் ஆசைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடுங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு நாள் காலையில நீங்க எழுந்துக்கோங்க. எழுந்து அமைதியான இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுடைய மனசுல இருந்த எல்லா குழப்பங்களையும் ஒரு காகிதத்துல எழுதி விடுங்கள். அதுவும் காலை நேரத்துல பண்ணணும். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய காலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள் எழுந்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், என்ன முடிவை எடுக்கலாம், எந்த முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல எழுதி கொண்டே இருங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு காகிதத்தை மடித்து ஒரு சிறிய தீ இருக்குல்லவா, தீய உங்களுடைய அதிபதிக்கு முன்போ இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இல்லைன்னா உங்க பூஜை அறையிலோ நீங்க ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்துல அந்த ஒரு நீங்க எழுதி வைத்த காகிதத்தை எரிய விட்டுருங்க. இந்த ஒரு நேரத்துல என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் இப்போது முடிவடைகிறது அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள அந்த ஒரு காகிதம் எரியும் போது உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க கூறிக்கொண்டே இருங்க. இதனை மட்டும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சு கொண்டா போதுங்க. இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய மனதை லேசா மாத்திரும். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களையும் நிச்சயமா தீர்த்து விட்டுரும். இதை மட்டும் ஏதாவது ஒரு நாளில் நீங்க பண்ணி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இதனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. மறக்காம இதை நீங்க பண்ணி பாருங்க. பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா நடக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில விட வேண்டிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களை மதிக்காத உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க விலக்கிடுங்க. உங்களுக்கு பொருத்தமில்லாத பாதைகளையும் நீங்க மறந்து விடணும். உங்களை கீழே இழுத்து விடக்கூடிய பழைய நினைவுகளை அப்படியே அந்த ஒரு இடத்துல நீங்க எரிச்சிடணும். இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு நிச்சயமா உங்களுக்குள்ள பிறக்கும். இனிமே நீங்க அதிகமா யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுடைய சரியான பாதையில நீங்க கொண்டு போகும். உங்களுடைய சின்ன மாற்றம் கூட உங்களுக்கு பெரிய முடிவுகளை நிச்சயமா உருவாக்கும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக திரும்ப ஆரம்பிக்கும். நீங்க தவிர்த்த பாதைகள் கூட இனிமே உங்களை வெற்றிக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க.
நீங்க எதையும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானவங்க மட்டும் நிலையா நிற்பாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களும் உங்களை ஆதரிக்கக்கூடிய குடும்பமும் உங்களை மதிக்கக்கூடிய உணர்வும் உங்களை தேடி வராங்க. அதுக்கு நீங்க உண்மையையும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிறதையும் நிச்சயமா நீங்க வெளியில பேசணும். நீங்க இன்னும் முழுமையா பெர்ஃபெக்டா இல்லாம இருந்தாலும் சரி, உங்களுடைய பயணம் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போயிருங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து தெளிவான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். இனிமே நீங்க பொறுமையுடன் முன்னேறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போவது என்ன என்று எல்லாத்தையும் நீங்க மறக்காம கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினைவுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.